ஏன் மறிக்கிறீங்க? என்னப்பா பிச்சமுத்து கோவணத்துடியில காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வரும்னு சொல்லுவாங்க. எதடா ஏகப்பட்ட பிஸியா இருக்க? ரொம்ப பிடிச்சிக்காத விஷயத்தை சொல்லு. வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுற மாதிரி விஷயம்தான். ஆனா அத வாயால சொல்லணுங்கிறதுதான் எங்க ஆசை. நான் அப்பா ஆக போறேன்னு ருக்கு சொன்னா ஏன் யோசிக்கிறீங்க? நீங்களும் அப்பா ஆனது இல்லையா? அப்பா ஆயிருக்கோம். ஆனா எங்க பிள்ளைக்கு திறமைங்க அப்பா இருக்கும். ஒன்ன மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பா ஆனதுன்னா ஆம்பளையா லட்சணமா இருக்க வேண்டாமா? பாண்டியா, ஏய், நாங்க சொல்றோம் கோச்சுக்கிறாங்க. மயில் வாகன மகன் கண்ணாயிரத்துக்கும் உன் சம்சாரத்துக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்குதா? நேற்று ராத்திரி கூட கோட்ட வாசல்ல 2 பேரும் ஒன்னா படுத்திருந்திருக்காங்க. ருக்கு சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு காலையில தான் வந்தா. அவ சொன்னதானே சொல்ற. இப்ப போய் அவளை கேட்டு பாரு, அவ எங்க படுத்திருந்தான்னு. நான் சொல்றது பொய்னா இந்த கால அறுத்துக்கிறேன். அடுத்த பிள்ளைக்கு அப்பாவை போறாடா. அப்பாவை போனா கேட்பேன். ஆமான்னு சொல்லுருக்கு. சொல்லுங்க. எல்லாரும் நீ நேற்று ராத்திரி கோட்டை வாசல்ல படுத்திருந்தேன்னு சொல்றாங்க. நீ சங்கராபுரத்தில் தானே படுத்திருந்த? ஆமான்னு சொல்லுருக்கு. இல்லைங்க, நேற்று ராத்திரி நான் கோட்டை வாசல்ல தான் படுத்திருந்தேன். ஏமா, ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி சொக்கு என்ன ஏமாத்திட்டாளா? பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும். என்ன மன்னிச்சிடுங்க. எந்த மருமகளும் பண்ணக்கூடாத காரியத்தை நான் பண்ணிட்டேன்பா.
வம்சனோட வாழ போறோங்கிற உங்க நம்பிக்கையில நான் மண்ணெண்ணி போட்டுட்டேன்பா, மண்ணெண்ணி போட்டுட்டேன். என்னைக்கு என் வயசுல இருக்கிற கரு அவருக்கு சொந்தமானதுங்கிற நம்பிக்கை வருதோ அன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு பேரனை தரேன்பா, பேரனை தரேன். பஞ்சவர்ணா, டாக்டர் லட்சுமி விஷயமா ஏதோ பேச கூப்பிட்டாராம். நான் போறேன். கண்ணாயிரம் வந்தா உடனே காரமடை ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லு. அப்பா இல்லையா? உங்களைத்தான். அப்பா எங்க போயிருக்கிறார்? உங்க அப்பா சவுக்கு தோப்புல இருக்காரு. வந்த உடனே அங்க வர சொன்னார். உடம்பு இன்னும் குணமாகலையே, அதுக்குள்ளேயே வேலைக்கு போகணும். 2 நாள் பொறுத்து போக கூடாதா? இப்பவே ஒரு வாரத்துக்கு மேல வீட்டுல இருந்தாச்சு. இன்னும் 2 நாள் லீவ் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அவர் நேத்தெல்லாம் சரியா சாப்பிடல, கொஞ்சம் பாத்துக்குங்க. சரிம்மா. ஏமா பொட்டு வச்சுக்கலையா? நாகராஜ், இளமரவு காய்மரவா இருந்த சமாச்சாரம் இப்ப பப்ளிக்கா நடக்க ஆரம்பிச்சிச்சு. பாத்தியா? இந்த நேரத்துலதான் சவுக்கு தோப்புல ஈக்காக்கா கூட இல்லாத நேரம். கல்சா பண்றதுக்கு அருமையான இடம். சித்தமுத்து பயில நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி ஓடுகாலியை கட்டிக்கிட்டு ஏன்டா அவசப்படுறானோ? இருக்குங்கப்பா. ருக்கு பத்தினியா இருந்தா தானே, தேவடியாளா இருந்தா தானே. நாகராஜ வச்சுட்டு நாம இதெல்லாம் பேசினா அவன் நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்க மாட்டான். ஆமா ஆமா ஆமா. நன்றி. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. எந்தடி என்னப்பா நடக்குது? ஏன் கோச்சுட்டு போற? இன்னும் என்ன நடக்கணும்? மானராசி இருக்கவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. வேலை வெட்டி இல்லாம வீட்டு மாப்பிள்ளையா வந்த நீயா ரோஷத்தை பத்தி பேசுற? இருமா. டேய், மான ரோஷம் இருக்கிறவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னு ஏன்டா சொன்னேன்? ஏன்டா சொன்னேன்? என் மேல ஆக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? அவுக்கு தொகுல போய் பாரு. உன் புண்டாட்டியும் கண்ணாயிரமும் ஒன்னா இருக்காங்க. அந்த கொடுமையை பார்த்தனால என்ன பாருங்க. என் பொஞ்சாதியும் கண்ணாயிரமும் சவுக்கு தோப்புல இருந்தத பாத்தியாடா? பார்த்தேன்.
இப்ப நான் அங்க போய் பாப்பேன். நீ சொல்றபடி அவ அங்க இருந்தான்னா வர்றப்ப அவ தலை என் கையில இருக்கும். அப்படி எதுவும் அங்க நடக்கல, வந்ததும் ஓ தலை என் கையில இருக்கும். என்ன கண்ணாயிரம், உங்க அப்பா விட்டுட்டு வந்திருக்கியா? ஆமா. அவர் இங்க இல்ல, கார்பேட் ஆஸ்பத்திரியில இருக்கார். அப்புறம் எதுக்கா என்ன இங்க வர சொன்ன? ஒரு விடுகதைக்கு விட சொல்லத்தான். நீ 1000 தான் என்ன வருத்தாலும் ஊரு உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு சொன்ன இருக்கேன், அந்த உரிமையில தான் நான் உனக்கு வர சொன்னேன். அம்மா. அம்மாவா? யாருடா அம்மா? யாருடா அம்மா? நானா உன்னை பெத்த? நானா உன்னை பெத்த? அம்மா. என்ன காரியங்க செஞ்சிட்டீங்க? நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? இன்னுமா கஷ்டப்படணும்? யார் தலையும் வெட்டிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. ஐயோ அம்மா. நான் கேட்டதெல்லாம், நான் பார்த்ததெல்லாம் ஐயா. பஞ்சவர்ணம் என்ற பெண்ணை தன் மனைவி என்று நினைத்து கொலை செய்துவிட்டு சட்டத்தின் கரங்களுக்குள் சிக்கிக் கொண்டான் பிச்சைமுத்து. என்ன தண்டனை கிடைக்குமோ, மீண்டும் வருவானோ மாட்டானோ? ஆமாம், இந்த கிராமத்திற்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, மீண்டும் இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999 தான்.